வெல்கம் டு கிரெஸ். ஸோ இன்றைக்கி பார்க்குறது நம்மளோட டிமாண்டிங்கான டிஷ்யூ சில்க் சாரீஸ், நல்லா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்யூ சில்க் சாரீஸ் அண்ட் ரேசம் பட்டு சாரீஸில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரும் அவைலபிளாக இருக்குது, செல்ஃப் பார்டரும் அவைலபிளாக இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான செம ப்ரொட்டியரான நியூ கலெக்ஷன், நல்லா கிராண்டியரான கலெக்ஷன். இதோட ஃபுல் ஒரு யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன் மோஸ்ட் அவைட்டட் கலெக்ஷன் தான், ஓகேவா? ஸோ ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் தான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் உங்களுக்கு போடுறேன். அழகான கோல்டன் கலரில் கோல்டன் டிஷ்யூவில் வியோ பண்ணால் சூப்பரான சாரீ. இந்த சாரீ ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா சாரீ ஃபுல்லாக கோல்டன் டிஷ்யூ இருக்கும். இந்த கொடி வந்து அழகாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். இந்த கொடி அப்படி கிராஸாக ஒரு ஃப்ளாரல் கொடி, ரூம் இல்லாமல் ஒரு சூப்பரான ஃப்ளாரல் கொடி வந்து அப்படி கிராஸாக போயிட்டே இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு நல்ல அழகான கோல்டன் கலர் செம்மையாக இருக்கா. ஒரிஜினல் பார்டர் வந்தது ஃபுல்லாக கோல்டன் ஜெல்ல உங்களுக்கு பார்டர். சாரியுமே ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன். நல்லா உங்களுக்கு ஷைனிங் தெரியுதா உங்களுக்கு கிளியராக? செம்ம சூப்பரான ஒரு கிளிட்டரிங்கான ஒரு பியூட்டிஃபுல் வெட்டிங் சாரீ. செம்ம கார்ஜிஸாக இருக்குது, ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த டிஷ்யூ சில்கில் போட்டது எதுவுமே ஸ்டாக்ல இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாக் அவுட்டு. திரும்ப அகைன் நான் வந்து ஸ்டாக் எடுத்ததில் இப்போ ஒரு 8 கலர்ஸ் இருக்குது. 8ன்னு நினைக்கிறேன். 1 3 4 5 6 7 7 8 இருக்குது. 3 7 இங்கே 1 8. ஓகே, ஸோ 8 கலர்ஸ் இன்றைக்கி எட்டு வந்திருக்கும். 8 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும். சூப்பராக இந்த கொடி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பர்டிகுலர் சாரியில் இந்த டிசைன் அண்ட் கொடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரிஜினலில் பார்டர், இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன கணத்த பார்டர். சாரி ஃபுல் லுக் பாருங்களேன். ஓகே, இதில் கூட உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, நான் ஓப்பன் பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த சாரீ ரொம்ப டிமாண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க வித் பேமெண்ட்டோட. ஸோ ஒரு சிலர் பிளாக் பண்ண சொல்கிறீங்க, அக்கா நைட்டு 10 வரைக்கும் பிளாக் பண்ணிடுங்க, நான் கன்ஃபார்மாக எடுத்துருவேன் சொன்னேன். நிறைய பேர் இது வரைக்கும் புக் பண்ணலை. அதனால் நான் யாருக்குமே பிளாக் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் பேமெண்ட் இருந்ததுன்னா, இல்லை பேமெண்ட் லேட் ஆகும்னா நீங்கள் வந்து பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து பிளாக் பண்ண சொல்கிறீங்க, ரொம்ப அப்படியே அஷூரன்ஸ் கொடுக்கீங்க, கண்டிப்பாக நான் பேமெண்ட் போடுறேன்னு அஷூரன்ஸ் கொடுக்கீங்க. பட் வந்து பேமெண்ட் போடுறதில்ல. நான் உங்களுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கேன், பட் பேமெண்ட் போடுறதில்ல. அதனால் வந்து நான் வந்து யாருக்குமே பிளாக்கிங் கிடையாது. ஏன்னா இது வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். அதனால் இமீடியட்டாக பேமெண்ட் போட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேமெண்ட் இமீடியட்டாக போட முடியலன்னா பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இருக்கான்னு கேட்டுட்டு இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன். நல்ல ஒரு கோல்டன் டிஷ்யூ செம்மையாக இருக்குது, சூப்பர் கார்ஜியஸ். நல்ல ஒரு டார்லிங்கான சாரீ. இது வந்து ப்ளவுஸு. ஸோ இது உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா கோல்டன் டிஷ்யூ. இது பல்லுமே உங்களுக்கு ஃபுல்லாக உருவம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாரியில் உருவம் இல்லை, சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன். அழகாக இருக்கு பாருங்க. இந்த டிசைன் ரொம்ப யூனிக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கொடி டிசைன் அப்படி கிராஸாக போகுது, ரொம்ப அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஒரிஜினல் பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் டிஷ்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு வீடியோவில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு எனக்கு உண்மையாக தெரியல, பட் நேரில் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு அழகான ஒரு கோல்டன் டிஷ்யூ சாரீ. அடிக்கிற கோல்டும் கிடையாது உங்களுக்கு, அப்படி ஒரு சட்டிலான பியூட்டிஃபுல்லான கோல்டு. செம்ம கார்ஜியஸாக இருக்குது, மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த நிறைய பேர் கோல்டு கலர் சாரீ இருக்கான்னு எனக்கு மெசேஜ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தீங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. கோல்டு கலர் சாரீ உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். லிமிட்டட் ஸ்டாக் தான், ஒரு பீஸ் இல்லைனா 2 பீஸ் தான் இருக்கும். இதே சேம் டிசைன் சேம் கலரில். ஸோ அதனால் புக் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் போட்டு புக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிளாக் பண்ணாதீங்க, ஹாஃப் பேமெண்ட் போட்டும் பிளாக் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் ஹாஃப் பேமெண்ட் போட்டு பிளாக் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ஒரு கஸ்டமர்லாம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு 3 சாரியோ 4 சாரி பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்கே பேரில் ஒரு 2000 அனுப்புனாங்க, நவம்பரில் அனுப்புனாங்க. இப்போ வரைக்கும் அவங்க அந்த சாரீ எடுக்கவே இல்லை. பட் நான் கேட்க இந்த அனுப்புறேங்க, என்னால் அந்த சாரீ நான் வீடியோவும் போட முடியல, மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகேவா? ஸோ எவ்ரி மந்த் நான் 25th கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் பேமெண்ட் வரல. பட் சாரீ எடுக்க மாட்டாங்க. சாரீ வந்து அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க, இந்த சென்ஸ் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு 1 month 2 month கழிச்சு எனக்கு பேமெண்ட் போடுவாங்க ஒரு கஸ்டமர். அவங்க இங்கே இல்லை, வேறு கண்ட்ரியில் இருக்காங்க. பட் இந்த தடவை என்னமோ அவங்க வந்து நான் 2 months வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கேட்டுகிட்டே இருக்கேன், பேமெண்ட் வரல. எனக்கு அந்த சேலையை பசங்க வீடியோ போட்டு நம்ம வித்துடலாமான்னு தோணுது. அப்புறம் அவங்ககிட்ட நம்ம ஒரு 2000 rupees வாங்கி பிளாக் பண்ணி வச்சுருக்கோமே, நம்ம ஏன் வாங்கி வச்சுட்டு அப்புறம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, ப்ளீஸுங்கிறாங்க. அதனாலே வந்து நான் வேறு வழி இல்லாமல் அந்த சாரீ வச்சுக்கிட்டு இருக்கேன், வீடியோ போடலை. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இனிமேல் வேறு யாருக்கும் நான் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதா இல்லை. ஏன்னா அதனால் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டேன், சாரி, நான் ரொம்ப கதையெல்லாம் சொல்கிறேன், சாரி. அண்ட் இது வந்து நல்ல அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர், செம்ம சூப்பராக இருக்குது. ஆனியன் பிங்க் அண்ட் கோல்டு, அழகான லீஃப் டிசைன்ஸ், நல்ல பியூட்டிஃபுல்லான லீஃப். இந்த கொடி அண்ட் லீஃப்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உருவம் இல்லை, நல்லா பேபி பிங்க் பார்டர்லாம் நல்லா. ஆக்சுவலி இது வந்து பேபி பிங்க் தான். அந்த கோல்டு டிஷ்யூ வந்தோடனே கொஞ்சம் அந்த ஆனியன் டோனில் வந்துடுது. பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேபி பிங்க் தான். இந்த லோட்டஸ் பேபி அந்த கலரில் இருக்குது. உருவம் இல்லாத ஒரு கலெக்ஷன். நல்லா டிஷ்யூ அழகாக இருக்கா, செம்ம சூப்பரான ஷைனிங்காக இருக்குது, ஃப்ளோயியாகவும் இருக்குது.
ஸோ நிறைய இடத்துல நீங்கள் டிஷ்யூ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொடவாக இருக்கும், உங்களால் கெட்டவே முடியாது. இது வந்து ஃப்ளோயியாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குதுங்க பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, ஃப்ளோயியாக இருக்குது. அப்படியே ஒரு பியூர் சில்க்கு கட்டின ஃபீலில் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, ரொம்ப அழகாக இருக்கும். இதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் லுக். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கோல்டன் ஜெல்லில் அழகாக ஒரு செயின் டிசைனில் பல்லு வந்துடுது. சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும், அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த கலர் சான்ஸ்லெஸ். வா, இந்த கலர் தான் நிறைய டிமாண்டு. ஓகேவா? ஸோ செம்ம டிமாண்டில் உள்ள கலரு. அது நான் அப்படி ஓப்பன் பண்ணும்போது அப்படி செம்ம டார்லிங்காக இருக்குது. பியூட்டிஃபான ஒரு கலர், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே. இது எல்லாமே ஒரு டிமாண்டிங் கலெக்ஷன். வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணிடாதீங்க. ஓகேவா? ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், செம்மையாக இருக்குது, கார்ஜியஸாக இருக்குது, மிஸ் அவுட்டே பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் அழகாக பிஸ்தா க்ரீன் ஆர் டிஃபானி க்ரீன். ஸ்னேகா மேம் வியர் பண்ணாங்கல்ல, ஸ்னேகா மேம் இதே மாதிரி தான் இந்த பேட்டர்னில் தான் ஒரு சாரீ வியர் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலில் கூட இருக்கும். ஓகேவா? டிஃபானி க்ரீன், பிஸ்தா க்ரீன். டிஃபானின்னு சொல்கிறத விட எனக்கு மின்ட் க்ரீன் மாதிரி தான் இருக்குது இது ஆக்சுவலி. ஓகே, பிஸ்தா கூட வரல, மின்ட் க்ரீன் தான் இது அழகா, டர்க்வைஸ் மின்ட் க்ரீன். ஓகேவா? டிஃபானிக்கு கூட வரல இது அழகா. இது வந்து ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்டு கலெக்ஷன் மாதிரி. ஜோதிகா மேம் இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்டல் கலரில் ஒரு சாரீ வியர் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் வந்து நம்ம நிறைய கலர்ஸ் போட்டிருந்தோம். ஆல்ரெடி ரெகுலராக பார்க்குற கஸ்டமர்ஸ் தெரியும். லாவெண்டர் போட்டிருந்தோம், பேபி பிங்க் போட்டிருந்தோம், ஸ்கை ப்ளூ போட்டிருந்தோம், பேர்ல் ஒயிட் போட்டிருந்தோம், ஒரு கிரே கலர் போட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த கலர் நான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது போட்டிருந்திருக்கேன். அது இந்த பார்டரா இல்லை வேறு பார்டரான்னு தெரில. பட் இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு இந்த ஜிக்ஸாக் பார்டர் லாவெண்டரில் போட்டேன். ஸோ அந்த பார்டரில் இந்த கலர் வந்துருக்கு, டர்க்வைஸ் மின்ட் க்ரீன். செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த சாரீ வாங்கின நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து செம்ம சூப்பர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜோதிகா மேம் வியர் பண்ண அதே எக்ஸாக்ட் கலர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் ரெடி ஆகலை. ஓகேவா? அது இன்னும் 1 month ஆகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் டிலே ஆகலாம். ஸோ நான் ப்ரீ புக்கிங்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ அவைலபிள் கலர் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அழகு செம்ம ப்ரட்டியான உங்களுக்கு டர்க்வைஸ் அழகாக இருக்குங்க. அந்த டிசைன் இல்லாமல் பிளேனாக இருக்குது, அதுவும் ஒரு யூனிக்னஸாக ரொம்ப அழகாக தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. கெட்டினா அப்படி ஷைனிங்காகவே இருக்கும், கிளிட்டரிங்காக செம்ம சூப்பராக இருக்குது, ஃபுல்லு கோல்டு. ஓகே, இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் இது உங்களுக்கு பல்லு. ஆனால் செம்மையாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்ட் ஃப்ளோயி, உங்களுக்கு கெட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளோயான மெட்டீரியல். நீங்கள் எவ்வளோத்துக்குனாலும் ப்ளீட் வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளோயான மெட்டீரியல், சூப்பராக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த கலர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த மீன் மேலே வலுவலுன்னு இருக்கும்ல, ஷைனிங்காக வலுவலுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோ அழகாக ஷைனிங்காக வலுவலுன்னு இருக்குது. சூப்பரான ஒரு சாரீ, நல்லா அழகு கலர். ஸோ மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. ப்ரீமியம் குவாலிட்டி, இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி. சூப்பரான கார்ஜியஸ் வெட்டிங் சாரீ கலெக்ஷன்ஸ், காஞ்சிபுரம் வெட்டிங் டிஷ்யூ சில்க் சாரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான டிசைன், செம்ம பியூட்டிஃபுல் டிசைன், அழகாக இருக்கா? ஹைலைட்டர் ப்ளஷ் பிங்க். ஓகேவா? ஹைலைட்டர் நம்ம இப்போ மேக்கப் பண்ணும்போது சீக்ஸில் ஒரு ஹைலைட்டர் போடுவாங்க இல்லையா, சீக்ஸில் வந்து நல்லா கிளிட்டரிங்காக இருக்கிறதுக்கு ஒரு ஹைலைட்டர் போடுவாங்க, அது இந்த கலரில் தான் இருக்கும். ஹைலைட்டட் ப்ளஷ் பிங்க், அழகாக இருக்கா? ஹைலைட்டர் கலர். ஓகே, ஸோ இந்த கலருமே ரொம்ப ரேர் கலர். நிறைய பேஜஸில் நான் பார்த்தது இந்த கலர், நான் உண்மையாகவே நிறைய பேஜஸில் பார்த்ததில்ல. பட் நிறைய கேரளா கேர்ள்ஸ் வியர் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கலரில் நிறைய கேரளா கேர்ள்ஸ் வியர் பண்ணி பார்த்துருக்கேன். செம்ம கார்ஜியஸ் கலர், செம்ம சூப்பராக இருக்கும். ஹைலைட்டட் ப்ளஷ் பிங்க். ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீதா அம்பானி மேம் கூட இதே கலரில் வியர் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்சால் சைடில் அவங்க ஃபோட்டோ அட்டாச் பண்ணி பார்க்குறேன். செம்ம கார்ஜியஸாக இருக்கும். ஹைலைட்டட் ப்ளஷ் பிங்க், செம்ம சூப்பர், செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த டிசைனுமே ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன். இதில் வந்து நம்ம பீச் கலரில் போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு நான் அந்த டிசைனில் லான்ச் பண்ணது ஒரு பீச் கலர் லான்ச் பண்ணேன். செம்ம கிட்ட திரும்ப ரீஸ்டாக் எடுத்து நான் லான்ச் பண்ணேன். ரீஸ்டாக் எடுத்து திரும்ப சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பேபி பிங்க் வந்தது, அப்புறம் ஒரு பேர்ல் ஒயிட் கலர் இதில் வந்தது. இப்போ இதில் வந்து ஹைலைட்டர் கலர் வந்திருக்கு. ஓகேவா? செம்மையான கலர், சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், இப்படி கிளிட்டரிங்காக இருக்கும். அப்படி ஹைலைட்டர் நம்ம சீக்ஸில் மின்னுற மாதிரியே சாரியும் ஃபுல்லாக மின்னுது. அண்ட் இதுக்கு ஃப்ளவர்ஸ் புட்டா கொடுத்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் இது உங்களுக்கு பல்லு. நல்லா அழகாக இருக்கா? ரவுண்ட் புட்டாஸ் அண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு சாரி, செம்ம பியூட்டிஃபுல் எலிகன்ட். இந்த இதெல்லாம் சான்ஸே இல்லை. திரும்ப ரிப்பீட்டடாக உங்களுக்கு இதே கலரில் இதே டிசைன்லாம் வராது. இது டிசைனுமே அழகாக இருக்குது, கலருமே இந்த கலர்லாம் ரொம்ப யூனிக் கலர்ஸ். நிறைய பேஜஸ்லாம் நான் பார்த்ததில்ல. ஆனால் நிறைய பிரைட்ஸ், கேரளா பிரைட்ஸ் வியர் பண்ணி பார்த்துருக்கேன். நீதா அம்பானி மேம் வியர் பண்ணி பார்த்துருக்கேன். வேறு எனக்கு இப்போதைக்கு உடனே ஞாபகம் வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கிட் லாவெண்டர். ஓகே, லாவெண்டர்லேயே அழகான ஆர்கிட் லாவெண்டர் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? லாவெண்டர்லேயே அழகான ஆர்கிட் லாவெண்டர். ஓகே, லைட்டாக ஒரு பேபிங் மிக்ஸ் பண்ண மாதிரியான லாவெண்டர். ஆனால் இதில் மோஸ்ட்டாக எனக்கு லாவெண்டர் தான் கண்ணில் தெரியுது. ரொம்ப சூப்பரான ஒரு லாவெண்டர், அழகாக இருக்குது. பார்டர் இது வந்து ஒரு ஜானில் பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டர், உருவம் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? கோல்டு டிஷ்யூ, குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸு அண்ட் கொடி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஆர்கிட் லாவெண்டர் கலர். இதான் உங்களுக்கு ஃபுல் சாரியோட லுக். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த கலரை எனக்கு ஸ்பெஷலாக அனுப்பிவிட்டு இதே கலரில் சாரீ கிடைக்குமான்னு கேட்டிங்க. இப்போ நான் ஒரு 1 monthக்கு முன்னாடி இதே கலரில் எனக்கு டிஷ்யூ சில்க் சாரீ வேணும்னு கேட்டிங்க.
எனக்கு இப்போ தான் ஸ்டாக் வந்திருக்கு மக்களே. பார்க்குறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணாதீங்க. நல்லா ஷைனிங்கான டிஷ்யூ சில்க் ஆர்கிட் லாவெண்டர் கலர் செம்ம காஜிஸாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது, கலர்ஸும் நல்லா இருக்குது, டிசைன்ஸும் நல்லா இருக்குது இந்த தடவை எல்லாமே. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க, சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? டர்க்வைஸ் மின்ட் கிரீன் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன், பட் இந்த கலர் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இந்த டிசைன் போட்டிருக்கேன். இந்த டிசைனில் இந்த கலர் நான் முன்னாடியும் போட்டிருக்கேன். இமீடியட்டாக எனக்கு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் நான் திரும்பவும் போடுறேன். ஓகேவா? ஸோ திரும்ப எனக்கு ஸ்டாக் வந்திருக்கு. இந்த டிசைன் நல்ல ஒரு சூப்பரான, எனக்கு திரும்ப என்கொயரிஸ் வந்தது, அதனால் இந்த டிசைன் வந்து நம்ம திரும்ப அகைன் கொண்டு வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல, செம்ம டார்லிங்கான 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரே டிசைனில் செம்மையாக இருக்குது. டர்க்வைஸ் மின்ட் கிரீன், இது ஆர்கிட் ரோஸ், லாவெண்டரில் வராது, லாவெண்டர் மாதிரி தான் இருக்குது, அந்த லாவெண்டர் அண்ட் ரோஸ் மிக்ஸ் பண்ணது, பட் இதில் ரோஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ரோஸ் கலர் ஆர்கிட் ரோஸு, இது வந்து ஆர்கிட் லாவெண்டர், சாரி இது டர்க்வைஸ் மின்ட் கிரீன். ஓகே, சூப்பராக இருக்கு இல்லையா, அழகான ஃப்ளவர். இதுலேயுமே உருவம் கிடையாது, பரவாயில்லைங்க. எல்லா தடவையுமே கொஞ்சம் இந்த சைடில் பாதி உருவம் வச்சு தான் வரும், பட் இன்றைக்கி எதுலேயுமே உருவம் இல்லைங்க. உருவம் ஏன்னா நிறைய பேர் உருவம், அக்கா இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் உருவம் இல்லாமல் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் இன்றைக்கி உள்ளதெல்லாம் நிறைய எதுலேயுமே உருவம் இல்லை, அப்படியே சூப்பராக தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ எல்லோரும் வாங்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உருவம் இல்லைன்னா எல்லாருமே எல்லா கஸ்டமர்ஸுமே வாங்குற மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. டர்க்வைஸ் மின்ட் கிரீன், பியூட்டிஃபுல் கார்ஜியஸாக கோல்டன் டிஷ்யூ, அதில் ஃப்ளவர்ஸு செம்ம கார்ஜியஸாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃப்ளோயி. இதுக்கு சூப்பராக உங்களுக்கு கிராண்டான பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகே, இதான் உங்களுக்கு பல்லுவில் ஃபுல்லாக கோல்டன் சாரி வந்துடும். இதுதான் உங்களுக்கு சாரி, செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. கலர் சான்ஸ்லெஸ்ஸுங்க. இந்த கலருக்கு நம்மகிட்ட ரொம்ப டிமாண்டு, வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கலர் நல்ல டிமாண்ட்ஸ். எல்லாமே லிமிட்டட் பீசஸ் தான், எல்லா சாரீஸ்லேயும் 1 இருக்கும் இல்லை 2 இருக்கும், அதுக்கு மேலே நம்மகிட்ட கிடையாது. இப்போவே சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு இது சில நான் 10 சில விற்றேன் 50 சில விற்றேன்னு சொல்ல மாட்டேன். 1 இருக்கும் 2 இருக்கும், அதனால தான் எனக்கு டக்குன்னு விற்றுருது. இதுக்கு முன்னாடி நான் இந்த சாரீலாம் நான் வந்து வீடியோ போட்டதில் எதுவுமே ஸ்டாக்கில் இல்லை, எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ மந்த்லி ட்வைஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸாவது போடுவேன். போன மாதம் ரெண்டு நாள் போட்டேன்னு நினைக்கிறேன், டிசம்பர்லேயே 2 நாள் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுவுமே எனக்கு ஸ்டாக்கில் இல்லை. இப்போ இதெல்லாம் நியூவாக போடுற ஸ்டாக் தான். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக உங்களுக்கு வந்து ஆர்கிட் ரோஸ், நல்லா அழகாக இருக்குது. ஆர்கிட் ரோஸ் கலர் அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ, பியூட்டிஃபுல் கலர். திரும்ப அகெயின் வந்து இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான். இந்த மந்த் வந்து 2 டைம்ஸ் கிடையாது, இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் நம்மகிட்ட 8 தான் இந்த தடவை நமக்கு வந்து ஸ்டாக் வந்திருக்கு. திரும்ப நெக்ஸ்ட் மந்த் தான் கொஞ்சம் பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மந்த் திரும்ப அகைன் இது ஸ்டாக் வருமானு தெரியல. நல்லா அழகான ஒரு ஆர்கிட் ரோஸ் கலர். இது உங்களுக்கு சாரியோட டிசைன். ஓகே, ரொம்ப சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக ஃப்ளோயியாக இருக்கும். நீங்கள் ப்ளீட் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரிவிங்க. அப்படியே ஒரு சூப்பரான சாரீ, மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, சூப்பர் கார்ஜியஸான பியூட்டிஃபுல்லான சாரீஸ், மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 8 கலர் பார்த்துடலாமா? ஸோ 7 கலர்ஸ் இப்போ பார்த்தாச்சு. ஃபைனலி அவர் 8th கலர் ஆப்பிள் க்ரீன். எப்படி உள்ளது நம்மளுடைய ஆப்பிள் க்ரீன் கலர்? இதே சாரிக்கு நீங்கள் முன்னாடி கேட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதே கலர் இதே டிசைன் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு. இந்த டிசைன் தான் நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி குட்டியான கொடியே தான் இருந்தது, பட் சேம் டிசைனாக தெரியல. இதில் லாவெண்டர் எனக்கு ஞாபகம் இருக்குது, இதே லாவெண்டர் சேல்ஸ் பண்ணியிருந்திருக்கேன். பட் ஆப்பிள் க்ரீன்லேயுமே இதே மாதிரி ஒரு கலர் நான், ஆனால் கொஞ்சம் டிசைன் வேறு. ஓகே, ஷைனிங்கான ஆப்பிள் க்ரீன். ஒரிஜினலுக்கு கொஞ்சம் கம்மியாக பார்டர் இருக்குது, இன்னொரு பக்கமும் சின்ன லென்த்தில் பார்டர். ஆப்பிள் க்ரீன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தடவை எனக்கு இதே கலரில் வேறு டிசைன்ஸுமே இல்லை, எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாக்கே இல்லை. இந்த தடவை ஸ்டாக்கு சொல்லியிருக்கேன், ரெடி ஆனதும் திரும்ப அடுத்த வீடியோ போடுவேன். பட் இந்த மந்தில் வர்றது கஷ்டம் தான். ஸோ அதனால் டக்குன்னு இன்றைக்கி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக பிளாக் பண்ணாதீங்க சிஸ்டர், ப்ளீஸ். என்னோட இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் போட்டு இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு இந்த 3 நாள் தான் அந்த வீடியோக்கு வியூஸ் இருக்கும். இந்த 3 நாளில் யாராவது புக் பண்ணால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் அந்த சாரியை திரும்ப 1 வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டு தான் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி நிறைய நடந்திருக்கு. நான் பிளாக் பண்ணி வச்சிருப்பேன் 2 நாள் 3 நாள் 4 நாள்லாம் இந்த வீக்கெண்ட் போட்டுருவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு 500 rupees அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த வீக்கெண்ட் போடுறேன் நான் சொல்லுவாங்க நிறைய கஸ்டமர்ஸ். ஆனால் ஒரு 10 days ஆகும் 15 days ஆகும் அவங்கள்ட்ட வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்புறம் அக்கா வீட்டில் வேறு சாரி பார்க்க சொல்லிட்டாங்க அக்கான்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. திரும்ப நான் அந்த சாரியை 10 days 15 days கழிச்சு திரும்ப இன்ஸ்டாகிராமில் போட்டு தான் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் கேட்குற என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குற எல்லாத்தையுமே இது ஸ்டாக் அவுட்னு சொல்லிடுவேன், இல்லைன்னே சொல்லிடுவேன். ஒரு 500 rupees இதுக்கு புக்கிங் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிடுவேன். சிலர் ரொம்ப ட்ரஸ்டடாக உள்ளவங்ககிட்ட ரூபாவே வாங்காமல் இல்லைன்னு சொல்லிடுவேன். பட் அவங்க அதுக்கப்புறம் இல்லைக்கா வேண்டான்னு சொல்லும்போது எனக்கு அந்த 3 days கழிச்சு
இதுக்கு யாருக்குமே என்கொயரிக்கு வர மாட்டாங்க. திரும்ப நான் 10 days கழிச்சு திரும்ப இது வீடியோ போட்டு சேல்ஸ் பண்ணுவோம். எதுக்கு இந்த மாதிரி லாங் ப்ராசஸ், எதுக்கு டஃப்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ யாருக்குமே பிளாக் பண்ணுறதில்ல. தேசிய தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃபுல் பேமெண்ட் போட்டு புக் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ தான் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால தான் சொல்கிறேன், நான் தப்பு ரூடாக சொல்கிறேன், ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிறேன்னா தயவுசெய்து நினைக்காதீங்க. இதான் எனக்கு டக்கு போட போட நமக்கு வந்து சேல்ஸ் ஆனால் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும். நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதை வச்சு நாங்கள் அடுத்த புது ஸ்டாக்ஸ் எடுக்க முடியும். இல்லை ஒவ்வொரு சாரியும் நான் அங்கங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னால் புது ஸ்டாக்ஸ் எடுக்கவே முடியாது. ஸோ அப்படியே சாரியும் என்கிட்ட ஒரு பக்கமாக நிற்கும், பேமெண்ட்டும் வராது. ஸோ நான் என்னால் புது ஸ்டாக்ஸ் கலெக்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து பிளாக் பண்ணாதீங்க. எனக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் போட்டு புக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் இந்த ஒன்றே ஒன்று தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேவா? அண்ட் ஓகே, ஸோ இதெல்லாம் செல்ஃப். ஓகேவா? அந்த மூணு இது செல்ஃபு, 3 இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு. இது அரக்கு மெரூனு, நல்லா வெட்டிங் சாரீ. இது நல்லா ஆரஞ்சு, பம்கின் ஆரஞ்சு, சன்செட் ஆரஞ்சு, ரியல் டோன் கலர். இது ராயல் ப்ளூ கலர். ஓகே, ஸோ இந்த 3மே செல்ஃபில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாமே ரேஷம் பட்டு, ப்ரீமியம் குவாலிட்டி ரேஷம் பட்டு சாரீஸு. இதே மாதிரி பாக்ஸில் இதே ஃபோல்டிங்கில் இப்படியே வந்து நான் மூடி உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவேன். ஓகேவா? இப்படியே மூடி உங்களுக்கு பேக் பண்ணி வந்துடும். இதெல்லாம் பியூர் சில்க்குக்கு ஈக்குவல். ஓகேவா? ஆனால் நம்ம சில்க் மார்க் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பியூர் சில்க்கு ஈக்குவல்னே அப்போ சில்க் மார்க் சர்டிஃபிகேட்லாம் இருக்குமான்னு கேட்பீங்க. சில்க் மார்க் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. இதெல்லாம் ரேஷம் பட்டு மிக்ஸ், பியூர் சில்க் மிக்ஸ் சாரீஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்குறது சன்செட் ஆரஞ்ச் வித் பம்கின் ஆரஞ்ச் ரியல் டோன். அழகாக இருக்குல்ல? சாமியாக இருக்குது, கலரே அழகாக இருக்குது. இதில் இந்த டாட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி பிங்க். இந்த டாட்லாம் வந்து லீஃப்க்குள்ளே ஒரு டாட்லாம் வந்து ஸ்ட்ராபெரி பிங்க்கு. உருவம் இல்லை, அழகாக இருக்குது. அண்ட் ஒரு ஜான் 1 இன்ச் உங்களுக்கு பார்டர். இப்போ எல்லாருமே யாரை பார்த்தாலுமே, எந்த சிலையை பார்த்தாலுமே ஆரஞ்சு, ரஸ்ட் ஆரஞ்சு, பம்கின் ஆரஞ்சு, சன்செட் ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. நானுமே இப்போ டாப்ஸ் கொடுத்தாலாம் நான் ஆன்லைனில் பார்க்குறேன். நான் டாப்ஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் ஆன்லைனில் பார்ப்பேன், எங்கே ரஸ்ட் ஆரஞ்சு கிடைக்குது, எங்கே ஆரஞ்சு. ஏன்னா என்கிட்ட ஆரஞ்சு கலரில் உண்மையாக டாப்பே கிடையாது. இப்போ ஆரஞ்சு கலர் ட்ரெண்டிங் ஆனோடனே நான் வந்து ஆரஞ்சு கலரில் டாப்பு எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த ஆரஞ்சு கலரில் டாப் நல்லானா கூட அதை எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் டாப் இல்லை. இப்போ எனக்கு என்னமோ ஆரஞ்சு மேலே ஒரு பைத்தியமாக க்ரேஸாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஆரஞ்சு கலரில் லிமிட்டடாக தான் ஸ்டாக் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ. ஸோ இனி மாதிரியே ஆரஞ்சு கலரில் கண்டிப்பாக ஒரு சேலை வாங்கணும்னு நைட் நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் இந்த சேலையை புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். ஓகே, ரேஷம் பட்ட சாரீ, ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். ஒரு ஜான் பார்டர். ஓகேவா? ஒரு ஜான் பார்டர், என்னோட ஹேண்ட்ஸ் பேண்டுக்கு ஒரு ஜான் பார்டர். ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ரொம்ப ஃப்ளோயி, ரொம்ப சாஃப்ட்டு, கோல்டன் சாரீ, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஃப்ளோயி, மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அண்ட் இதான் வந்து சாரியோட கலரு. இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு, இது உங்களுக்கு பல்லு. உருவம் இல்லை, பல்லுலேயே உங்களுக்கு உருவம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரெயின் ட்ராப்லெட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கு சாரீ. ஓகே, ஸோ நான் சாரீ உழைச்சிடக்கூடாது, உங்களுக்கு அதே மாதிரில அப்படியே அழகாக நீட்டாக உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ சூப்பரான கார்ஜியஸ் சாரீ, அழகு ரேஷம் பட்டு சாரீ. ஓகே, ஸோ ரேஷம் பட்டு சாரீனா நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி ரேஷம் பட்டு சாரீஸ்லாம் நல்ல ஒரு ஹை டிமாண்டிங்கான கலெக்ஷன். ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஃபோல்டிங் கூட மாற்றிடக்கூடாது, அப்படியே உங்களுக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரேஷம் பட்டு சாரீஸ் கரெக்டாக வந்துடுச்சா? இல்லை, ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டேனே. ஓகே, எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேங்க. கரெக்டாக அதே அந்த ப்ளீட்டிங் வந்து அழகாக வந்துருந்துச்சு போனது. இல்லை, ஓகே. அப்பா, இந்த ப்ளீட்டிங்கை கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க எப்படி ப்ளீட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். எதுவுமே அப்படியே அவங்களுக்கு வரும். ஓகே, ஒரு சூப்பரான சாரி. அதுலேயே உங்களுக்கு ராயல் ப்ளூ கலர் செம்மையாக இருக்குல்ல? பியூட்டிஃபுல் ராயல் ப்ளூ, செம்ம சூப்பராக இருக்குது. ராயல் ப்ளூனாலே ராயலாக போகிறவங்க தான் ராயல் ப்ளூ. ஸோ ராயல் ப்ளூ வந்து எப்படி இந்த நேம் வந்துச்சு அப்படின்னா, இந்த ராயல், அதாவது ராயல் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, இந்த குவீன் விக்டோரியா, அந்த அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த ராயல் ப்ளூ கலரில் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அந்த டயமண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே ராயல் கலரில் தான் இருக்கும். டயனா, குவீன் டயனா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே, சார்ல்ஸ் டயனா சார்ல்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதே மாதிரி உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு தான் நிறைய நெக் பீஸ் போடுவாங்க. நெக்லஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை இதில் ஹேரில் வந்து அதை அவங்க நெக்லஸை கூட ஒருக்கா வந்து ஹேரில் போட்டிருந்தாங்க.
அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் கூட சைடில் ஸ்டோன் ஒர்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே இந்த ராயல் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ராயல் ஃபேமிலி மட்டும்தான் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அந்த ராயல் ப்ளூ, கரெக்டான அந்த எக்ஸாக்ட் ராயல் ப்ளூ. ஓகேவா? ஸோ ராயல் ஃபேமிலிஸ் ரொம்ப வியர் பண்ணுற கலர் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற ஜுவல்லரி எல்லாமே இதே கலரில் தான் இருக்கும். அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர், மிஸ் பண்ணிடுறாங்க. செம்மையாக இருக்குது, சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ கலர். இதான் உங்களுக்கு ஃபுல் saree, பல்லு ப்ளவுஸ். மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சூப்பரான ஒரு saree, ரொம்ப அழகாக இருக்குது, மிஸ் பண்ணிடுறாங்க. நல்லா ராயல் கலர், அதனால தான் இதுக்கு பேர் ராயல் ப்ளூ. ராயல் ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ராயல் ப்ளூ, ராயல் கலருமே உங்களுக்கு ராயல் கலர். இப்போ எனக்கு ப்ளீட்டிங் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ செகண்ட் saree பார்த்துட்டோமா? தேர்ட் வெட்டிங்க்கு ஏற்ற மெரூன். ஓகே, வெட்டிங்க்கு ஏற்ற ஒரு மெரூனு, ரொம்ப அழகான டிசைன். இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு வெட்டிங் டிசைன், செமையாக இருக்குது. இந்த டிசைன் உண்மையாகவே நல்லாயிருக்கு. நான் இந்த டிசைனை பியோர் சில்கில் எங்கேயோ பார்த்துருக்கேன். இதே டிசைனாக பியோர் சில்க் இதே டிசைன் பார்த்துருக்கேன். உண்மையாக நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு அரக்கு மெரூன் கலர், 1 ஜான் 1 இன்ச் உங்களுக்கு பார்டர் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு அரக்கு மெரூன் கலர். இங்கங்கே ரெட் கலரில் அந்த லீஃப்குள்ளே டிசைன் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன லென்த்தில் பார்டர். ஓகே, ரொம்ப அழகான ஒரு அரக்கு மெரூன், செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு வெட்டிங் saree, ரொம்ப அழகான டிசைன். அரக்கு மெரூனில் ஒரு வெட்டிங் saree. ஓகே, ஸோ நிறைய பேர் வெட்டிங்காகவே அரக்கு மெரூன் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கைத்தறியிலலாம் அந்த ஆணி வச்சு தான் அந்த கட்டில் மாதிரி இருக்கும், அதில் மாட்டி வச்சுருப்பாங்க. மாட்டி அதுக்கப்புறம் தான் வீவிங் ஸ்டார்ட் ஆகும். இது லாஸ்ட் எண்டு. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டு முடிச்சு தச்சுக்கலாம். இது லாஸ்ட் எண்டு. ஓகே, இது ப்ளவுஸ், இது ப்ளவுஸோட எண்டு. இது உங்களுக்கு பல்லு. ஓகே, செம்ம காஜி செட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்மையான ஒரு வெட்டிங் saree, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. லைட் வெயிட் அண்ட் சாஃப்டாக இருக்குது. ஓகே, ஸோ நல்லா கிராண்டான வெட்டிங் saree, ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லிமிட்டடான ஸ்டாக்ஸ் இருக்குது. வேணுங்களும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? இதுவுமே ஃப்ளீட்டிங் கரெக்டாக பண்ணி உங்களுக்கு அனுப்பிடலாம். ஓகே, ஸோ வெட்டிங்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குது. உருவம் இல்லாமையும் இருக்குது, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் saree பார்த்தாச்சு. இனிமேல் வரதெல்லாம் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர், நல்லா பர்பிள், கிரேப்ஸ் பர்பிள் வித் உங்களுக்கு எமரல் க்ரீன். இது ஸ்மால் பார்டர்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்டர், ஆமாம், ரெண்டு பக்கமே ஈக்குவல் சைஸ் பார்டர். இது இப்படி தான் ஓப்பன் பண்ணேன். சரி, ஓகே. ஏன்னா லாஸ்ட் ப்ளீட்டிங் கரெக்டாக பண்ணோம் இல்லையா? ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் பார்டர், முக்கால் ஜானில் பார்டர், கரெக்டாக ப்ளீட் வைக்கிற சைஸில் உங்களுக்கு பார்டர். ஓகே, ப்ளீட் இப்படி வைப்பீங்களா? ப்ளீட் வைக்கிற சைஸில் பார்டர். நல்லா கிரேப்ஸ் பர்பிள் டிசைனுமே கொஞ்சம் அழகாக கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லா ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் இருக்குது. க்ளோஸ்அப்பில் கட்டிடுவா, ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே இருக்குது. பார்டருமே ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரிகேட்டட் பார்டர், உருவம் இல்லை. இதான் ஃபுல் லுக், செமையாக இருக்குங்க. கலர் காம்பினேஷன் சான்ஸில் செமையாக இருக்குது. இதுக்கு நல்லா ஒரு எமரல் க்ரீனில் சூப்பரான உங்களுக்கு ப்ளவுஸ். இது உங்களுக்கு பல்லு, அழகாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். இதெல்லாம் ரொம்ப கிராண்டான வெட்டிங் saree, ரொம்ப ஹெவியாக இருக்கும், வியர் பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் ஃப்ளோயி, கான்ட்ராஸ்ட் பார்டர், ரேஷம் பட்டு சாரீஸ். ஓகேவா? ஸோ ரேஷம் பட்டு சாரீஸ்லாம் 5750, மினிமம் 5500 அந்த மாதிரி போயிட்டு இருக்குது வீவர்ஸோட ப்ரைஸே. ஸோ சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட் கொடுத்துட்ருக்கோம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஷாப்பில் இதே saree போய் பாருங்கள், 7000 மினிமம் 7000 அண்ட் அபவ் போட்டிருப்பாங்க ஷாப்பில் இதே சாரியை. ஓகேவா? ரேஷம் பட்டு சாரீஸை 7000க்கு மேலே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன், ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் மெரூன். இது ஒரு ஜான் பார்டர், இன்னொரு பக்கம் சின்ன லென்த் பார்டர், அழகாக இருக்குது. ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் மெரூன் அழகாக இருக்குது. இது ஃப்ளாரல் டிசைன் தான், உருவம் எதுலேயுமே இல்லைங்க. இன்றைக்கி ஃபுல்லாக உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸ் தான், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மெரூன் ஒரு ஜானில் பார்டர், அழகாக லீவ்ஸு ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸை வந்து அந்த மெரூன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு அரக்கு மெரூன். ஓகேவா? பார்டரில் மேங்கோ டிசைன்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வருது, செம்மையாக இருக்குது. நல்லா வெட்டிங்க்கு ஏற்ற இதே மாதிரி ஒரு ப்ரைடு வியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இதே கலர் காம்பினேஷனில் ஒரு ப்ரைடு வியர் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல அழகான ஒரு அரக்கு மெரூனில் உங்களுக்கு பல்லு, ப்ளவுஸ் அண்ட் அரக்கு மெரூனில் உங்களுக்கு பல்லு, மேங்கோ டிசைன்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்டரில் உள்ள அதே மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் அழகாக இருக்குது. ஒரு எனக்கு இப்போ இந்த இது பார்த்தோன்னே ஒரு ப்ரைடு இதே கலர் வியர் பண்ணி, அவங்க வந்து பிங்கா மெரூனான்னு தெரில, நான் முடிஞ்ச அந்த ப்ரைடோட ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? செம்மையாக இருக்கும், சூப்பர் காஜஸாக இருக்கும், மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு saree இருக்குது, பார்த்துடலாமா சீக்கிரமா? ஏப்பா எனக்கே டயர்டாயிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு பீஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு இன்றைக்குடைய வீடியோவை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலி
burgundy maroon with peacock neck blue. Okay, so burgundy maroon with peacock neck blue. அழகா இருக்கா, செம்மையாக இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டார் புட்டா வச்ச ஃப்ளவரு, லீஃபு, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு, அதில் உள்ள சூப்பரான பெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. burgundy maroon with பீகாக் நெக் ப்ளூ, முக்கால் ஜானில் பார்டர். இதில் வந்து பேர்டு இருக்குது. ஆமாம், என்ன இருக்குது ஓகேவா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேரட்டும் பேரட் 2 டிஃப்ரெண்ட் பேர்டு இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஃபைனலி இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஓகேவா, செம்மையாக இருக்குது. அது பார்டரில் மட்டும் இந்த போர்ஷனில் மட்டும் வருது. ஓகேவா, முக்கால் ஜானில் பார்டர், நல்லா burgundy maroon. ஓகேவா, செம்மையாக இருக்குங்க. கலரே அழகாக இருக்குது, சூப்பரான கலர், செம்மையான கலர். டபுள் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ், அந்த பார்டர் பல்லு எல்லாமே உங்களுக்கு டபுள் கலர். நான் இந்த மெரூனும் அந்த ஒரு பீகாக் நெக் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண ஒரு அழகான ஒரு கலர். அது உங்களுக்கு ப்ளவுஸ், இது உங்களுக்கு பல்லு. இல்லை ஸ்லாண்டிங் லைன்ஸில் உங்களுக்கு பல்லு வந்துருக்கு. சூப்பர் கார்ஜிஸாக கோல்டன் ஜெல்லாம் வீவ் பண்ணால் ரேஷம் போட்ட சாரீஸ். நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே கோல்டன் ஜெரி. கோல்டன் ஜெல்லாம் வீவ் பண்ணல ரேஷம் போட்ட சாரீஸ். இந்த ஃபைனல் இந்த சைடில் மட்டும் உங்களுக்கு உருவம் இருக்குது, மற்ற இந்த சைட்லேயும் உருவம் இல்லை. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ இமீடியட்டாக புக் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான். இது கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸுங்கிறதுனால லிமிடெட் பீஸ் தான் இருக்கும். நிறையெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டாக் வைக்கல, ஒன்று தான் இருக்கும். ஏதாவது ஒரு சாரீஸ் தான் 2 3 இருக்கும், மற்றபடி எல்லாமே ஒன்று தான் இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் சோல்ட் அவுட் சொல்கிறேன். கேட்குறப்பெல்லாம் சோல்ட் அவுட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சாரீஸ் எல்லாம் லிமிட்டடாக தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. யாராவது கஸ்டமர் கேட்டாங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக கொடுத்துட்டு சந்தோஷமாக உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நான் அடுத்த புது கலெக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த எது கேட்டாலும் இல்லை சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. திரும்ப ரீஸ்டாக் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரீஸ்டாக் எல்லாமே நான் ஒவ்வொரு தடையும் வேறு கலர் வேறு டிசைன் கொண்டு வரது தான் எனக்கு ஒரு ஆசை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கொண்டு வரேன். ஓகே, நம்மளோட மேனுஃபேக்சரிங்லேருந்து வர அந்த கோல்டன் சாரீஸ் எல்லாமே நான் நிறைய மல்டிபிள்ஸ் வச்சுருப்பேன். ஏன்னா மல்டிபிள்ஸ் நாங்கள் வீவ் பண்ணி வச்சுருப்போம். பட் இது எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். பம பனி பம கம ப சக சனி பனி பம கம க சகம ப பம பனி பம கம ப சக சனி பனி பம கம க சகம தாக்கட தாக்கட தக்க திம் தாக்கட தாக்கட தக்க திம் தாக்கட தாக்கட தக்க திம் தக்க ஜும் தாக்கட தாக்கட தக்க திம் தாக்கட தாக்கட தக்க திம் தாக்கட தாக்கட தக்க திம் தக்க ஜும். உடைகளின் தளர்வு